பிரதர்? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கேன். சூப்பர் பிரதர். ஸோ நல்ல வரவேற்பு. முஸ்லிம் சகோதரர்கள் பார்க்கறதுக்கு ஈக்குவலா கிறிஸ்தவ சகோதரர்களும் பார்க்கறாங்க. இது ஆச்சரியமா இருக்குது. அதே மாதிரி நம்ம பைபிள் வீடியோ போடும்போது அங்கேயும் வந்து ஒரு முஸ்லிம் சகோதரர் வந்து குரான் போடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு வெயிட் பண்றாங்கன்றது வந்து கடவுள் கொடுக்குற பாக்கியம் தான் நமக்கு. ஸோ இதுல வந்து நம்ம போன தடவை வந்து 60 வரைக்கும் பார்த்தோம். அதுல ஒரு விஷயம் வந்து திடீர்னு டச் ஆச்சு. என்னன்னா 54 59 வரைக்கும் பார்த்தோம். அதுல 54வது வசனம் வந்து, மேலும் மூசா தன் சமூகத்தாரிடம் என்னுடைய சமூகத்தாரே, நீங்கள் காளைக்கன்றை வணக்கத்திற்குரியதாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்து கொண்டீர்கள். ஆகவே உங்களை படைத்தவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு பெற தௌபா செய்யுங்கள். ஆகவே உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும் என்று கூறியதை நினைத்து பாருங்கள். ஆகவே அவ்வாறே நீங்க செய்ததனால் அவன் மன்னித்து உங்கள் தௌபாக்களை அங்கீகரித்தான். நிச்சயமாக அவன்தான் தௌபாவை மிகுதியாக ஏற்று மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். இதுக்கு நாம வந்து அந்த காசி உதாரணம் சொன்னோம். காசியில போய் ஒரு கிணத்துல தற்கொலை பண்ணிக்குவாங்க, பாவம் அழியும் அப்படின்னு சொன்னோம். இது ஆக்சுவலா கிறிஸ்தவ மதத்துல சில நாடுகள்ல இந்த மாதிரி நடந்திருக்குது. கும்பலா ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு மண்ணெண்ணை ஊத்திட்டு கொளுத்திக்குவாங்க, கடவுள் கிட்ட போறோம்ட்டு. சோ அது வந்து இதோடைய வெளிப்பாடாக இருக்கலாம், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள்ன்றது. சோ இது பிரம்மகுமாரிகளுடைய ஞானத்திலும் இது இருக்குது. அதுதான் மர்ஜீவா வாழ்க்கைன்னுவாங்க. மர்ஜீவா வாழ்க்கை அப்படின்னா நிஜமா சாகிறது கிடையாது, புத்தியினால செத்து போயிடுறது. இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செத்துட்டோம். கலியுகத்துடைய எந்த குணமும் நமக்கு இருக்கக்கூடாது. கலியுகத்தின் எந்த உறவும் அந்த உறவாக நீங்க பார்க்க கூடாது. சகோதர உறவு மட்டுமே. இல்ல, முஸ்லிம்கள் பாய் பாய்ன்னு சொல்றதுடைய அர்த்தம் சகோதரன் தான். பெண்களை பார்த்தாலுமே சகோதரன் தான், பாய் தான். ஏன்னா பார்க்கறது ஆத்மாவை. உடலை பார்க்கும் போது ஆண் பெண் வித்தியாசம் வரும். சோ அப்ப இந்த உடலை பார்க்கிற பழக்கம் கலியுகத்தின் பழக்கம், அதை கொன்னுடுங்கன்றார். அதுதான் மர்ஜீவா. ஹிந்தி வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, மறுனா இறக்குறது, ஜீவானா உயிரோட இருக்கிறது. உயிரோட இருந்துகிட்டே இறக்குறது அல்லது இறந்துகிட்டே வாழறது. அப்படின்னா இந்த கலியுகத்தின் எந்த விஷயமும் உங்களுக்கு கலியுகத்தின் உணர்வை தூண்டக்கூடாது. எது வேணாலும் நடக்கட்டும் இல்லையா? இப்ராஹிம் குழந்தைய பலி கொடுக்க கடவுள் கேட்டது மாதிரி இங்க வந்து உங்க குழந்தை உங்க கண்ணு முன்னாடி கொல்லப்பட்டாலும் கலியுகத்துலதான் அப்படியே பதறுவோம், கூட்டம் சேர்த்துட்டு சண்டைக்கு போவோம். சோ கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நானே இறந்துட்டேன்னா அப்ப எனக்கு ஏது குழந்தை, எனக்கு ஏது அப்பா அம்மா, எனக்கு ஏது மனைவி, இப்ப எதுவுமே கிடையாது. எனக்கு இறைவன் மட்டும்தான், அவருக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ அவருடைய நினைவுல அவரை மட்டுமே நான் வெளிப்படுத்துறேன். அவர் எப்படி அன்பு கடலா அமைதி கடலா இருக்கிறாரோ அப்படி வெளிப்படுத்துறேன். ஸோ இதுதான் கடவுள் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் டச் ஆச்சு. ஆஹா, இது கடவுள் சொன்ன வார்த்தையாச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுதான், ஏன்னா கடவுள் தற்கொலை பண்ண சொல்ல மாட்டார் இல்லையா? ஸோ உயிரை தியாகம் செய்யுங்கள்னு இருக்கு. இங்க எதெல்லாம் உயிரா இருக்கோ அது எல்லாத்தையும் தியாகம் செய்யுங்கள் அப்படியும் வச்சுக்கலாம். கரெக்ட். இங்க வந்து உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள்னு இங்க இந்த குரான்ல இருக்குது. கரெக்டா அங்க ஆன்மான்ற வார்த்தை வரும். ஆன்மா உயிரை அதான் தியாகம் பண்றதுதான் இந்த கொலை செய்யுங்களுடைய அர்த்தமே அதுதான். ஏன்னா ஒருத்தர் இறந்துட்டா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் அவருக்கு கணவனோ மனைவியோ அப்பா அம்மாவோ குழந்தையோ சொத்தோ எதுவுமே அவருக்கு கிடையாது. இப்ப இந்த உடல்ல இருந்துகிட்டு அந்த மாதிரி நினைங்க, எதுவுமே இது கிடையாது. அதுதான் மர்ஜீவா வாழ்க்கை அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சோ அந்த ரகசியம் வந்து இதுல வெளிப்பட்டு இருக்குதுன்னு ரிவிசிட் பண்ணணும்னு நினைச்சோம். இப்ப நாம வந்து 60 பார்க்கலாம். சொல்லுங்க பிரதர். மூசா தம் சமூகத்தாருக்காக தண்ணீர் தேடிய போது உமது கைத்தடியால் அப்பாறையில் அடிப்பீராக என நாம் கூறினோம். அதிலிருந்து 12 நீரூற்றுகள் பொங்கி எழுந்தன. ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடிநீர் துறையை நன்கு அறிந்து கொண்டனர். அல்லாஹ் அருளியதிலிருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் செய்து கொண்டு தெரியாதீர்கள் என்று கூறியது நினைவு. சூப்பர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த குறிப்பா அந்த கடைசியில பூமியில் குழப்பம் செய்பவர்களாக தெரியாதீர்கள் சொன்னீங்களே, இதுல வந்து வரம்பு மீறி அலையாதீர்கள் அப்படின்ட்டு. அப்ப கடவுள் கொடுத்த அந்த வரம்புக்குள்ள நீங்க இருக்கணும். மெயின் அமைதி சமாதானம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த
மூசா நபி கிட்ட அங்க நடக்கிற விஷயம் என்னன்னா, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம போயிடும் மக்களுக்கு. அப்ப வந்து அந்த அற்புதத்தை செய்யறதுக்காக மூசாவை வச்சு தடியால் அடிக்க சொல்லுவாரு. அப்ப அடிக்கும் பொழுது கல்லுல இருந்து தண்ணி வர்றது பெரிய அற்புதம் இல்ல, அது எப்படி கல்லுல இருந்து தண்ணி வரும்? ஆமா அதுல வந்து 12 கோத்திரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு நீரூற்று அப்படிங்கிற மாதிரி இது வருது. ஓகே ஓகே. சோ இங்க வந்து அதாவது தண்ணியே இல்லாம வாடக்கூடிய ஒரு இடத்துல இந்த அற்புதம் நடந்துச்சு. இதெல்லாம் வந்து அற்புதத்தை பார்த்து கடவுளை அப்பவாது நம்புவாங்க இல்லையா, அதுக்காக இது நடக்குது. பக்தி மார்க்கத்துல இது நடக்கும், எல்லா மதத்திலுமே நடக்கும். சோ இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. சோ கடவுள் உங்களுக்கு அதுல இதுல என்னன்னா, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அல்லாவின் உணவிலிருந்து உண்ணுங்கள் இன்னும் பருகுங்கள் அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பாறையில இருந்தே அவரு தான் உங்களுக்கு தண்ணியை கொடுக்கறாருன்னா, இப்ப நீங்க சம்பாதிச்சு சாப்பிடுறது கூட அவர் கொடுக்கறாருன்றத நம்ம உணர மாட்டோம், அகங்காரம் வந்துடும். என் திறமையினால நான் செய்யறேன்ட்டு. சோ அதுக்காக தான் அது சொல்றாரு, அது உன் திறமையில் வரல, நான் கொடுத்தது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பணிவு வந்துடும். கடவுள் தான் சொல்றது எங்க இருக்கு, நீங்க சொல்றது எங்க இருக்கு? இதுல இந்த டிரான்ஸ்லேஷன்ல அப்படி இருக்கு பிரதர். அருளியதிலிருந்து உண்ணுங்கள் பருகுங்கள், அல்லாவின் உணவிலிருந்து உண்ணுங்கள் இன்னும் வருது. இங்க முக்கியமான விஷயம் வந்து சாப்பிடுற விஷயம் இல்ல, அந்த சாப்பிடுறது என்னது கிடையாது, கடவுளுடையதுன்ற உணர்வு இருக்கணும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மர்ஜிவா வாழ்க்கைக்கும் அதான் அர்த்தம். நானா எதுவுமே பண்ணல, அவரு பண்றாரு, அவ்வளவுதான். செய்ய வைக்கிறவர் அவரு என் மூலமா செய்யறாரு. இதுல எனக்கு எங்க இருந்து அகங்காரம் வரும், என்னதுன்னு எதுல வரும்? அப்படின்னா பெருமை வந்துடக்கூடாது, வந்தாதானே குழப்பம். என்னுடையவர்கள் போதுதான் குழப்பமே. இது கடவுளுடையவர், அவருக்கு தெரியும் என்ன நடக்குது எங்க நடக்குது எல்லாமே. அமைதியா இருக்கிற ஒரு வேலைக்காரன் தான், அடிமைதான் நம்ம கடவுளுக்கு. அப்ப அமைதியா இருக்க வேண்டியதான், குழப்பம் செய்யக்கூடாதுன்றதா இங்க மெயின் மெசேஜ் இல்லையா? இப்ப இறைவன் கொடுக்கறத நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லும் போது அங்க குழப்பம் உண்டாகுது, நமக்குள்ளே அகங்காரம் வந்துடுது. ஆமா, இறைவன் நம்ம வாழ வைக்கானா இல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமான்ற குழப்பம் வந்து, நான் முயற்சி பண்ணி வாழ்றேன்னா இல்ல இறைவன் கொடுக்குற உணவுல இருந்து நம்ம சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோமா, இல்ல அவன் காட்டுற வழியில இருந்து நம்ம சம்பாதிச்சு வாழ்றோமா அப்படின்றது குழப்பம் வந்து. கண்டிப்பா கணவன் மனைவி பிரச்சனையிலே பாத்தீங்கன்னா இதுதானே, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு இது கிடைக்காதா அது கிடைக்காதா, அப்ப நானுன்ற எண்ணம் வந்துருது. அதற்காக தான் ஒன்னு இது கிடையாது. ஒரு செகண்ட் புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடுச்சுன்னா எங்க போச்சு திறமை? ஒரு செகண்ட் கை கால் வரலன்னா என்ன போச்சு? எது வேணாலும் நடக்கும் தானே. சோ அப்ப அந்த நேரம் வர பணிவு இருக்கும் பொழுதே இருந்தா பிரச்சனை இல்லை. அதுதான் அங்க பெரிய விஷயம். அது ஒரு பாட்டு கூட வரும், கண்ணதாசன் பாட்டு, பாயில் படுத்து நோயில் விழுந்தால் காதல் காதல் தானே. அது வந்து கடைசியில என்ன வரும்னா, இதெல்லாம் பட்டு திருந்ததுக்கு முன்னாடியே திருந்தனா நல்லா இருக்குமே அப்படின்னு வரும். அந்த மாலை நேரத்து மயக்கம் அந்த பாட்டுல வரும். அடுத்தது 61. இன்னும் மூசாவே, ஒரே உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம், ஆதலால் பூமி விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் பூண்டுகளையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு உன் இறைவனிடம் எங்களுக்காக கேளும் என்று நீங்கள் கூற, நன்மையானதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக பயனில்லாததை நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்களா? நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டினத்தில் இறங்கி விடுங்கள், அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார். வறுமையும் இழிவும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டன, மேலும் அல்லாஹ்வின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள். இது ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை நிராகரித்தும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்து வந்ததும் தான். இந்த நிலை அவர்கள் மாறு செய்து வந்ததும் வரம்புகளை மீறி கொண்டு இருந்ததினாலும் வரம்புகளை மீறி கொண்டே இருந்தார்கள் என்ற காரணத்தினால்தான் அப்படின்ட்டு இதுல வருது. இதுல வந்து அதுதான் ஏற்கனவே சொன்னது, ஒரே மாதிரியான உணவு. இதுல வந்து பருப்பு இதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கு. பைபிள்ல வந்து கரிமீன் கேட்பாங்க.
இதுல எல்லாம் இங்க வந்து வெள்ளரிக்காய், பூண்டு, பருப்பு, வெங்காயம், இது ஃபுல்லா வெஜிடேரியன் இந்த ஐட்டமா மாதிரி கேக்குறாங்க. கேக்குறாங்க. அதுல வந்து அதுல எப்படி இருக்குன்னா, நாங்க நல்லா கறிமீன் சாப்பிட்டுட்டு இருந்தோமே அங்க எகிப்துல, எங்களை போய் இப்படி எட்டாந்துட்டியே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வந்து கடவுள் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள, அந்த சாயங்காலத்துக்குள்ளேயோ அல்லது காலையிலயோ நீங்க உங்களால சாப்பிட முடியாத அளவுக்கு உங்களுக்கு நீங்க நினைச்சது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த ஆகாயத்து பறவைகள் எல்லாம் செத்து விழும், அதையெல்லாம் சாப்பிட்டு இவங்க செத்து போயிடுவாங்க. அப்படி பைபிள்ல இருக்கும். சோ இதுல வந்து அந்த சம்பவம் தான், வெங்காயம் இதெல்லாம் வருது. ஆமா, இதுல வந்து இது பிரம்மகுமாரிகளுக்கு பொருந்தும். பிரம்மகுமாரிகள் கீரை எல்லாருமே சாப்பிடுவோம், ஆனா பூண்டு வெங்காயம் மட்டும் சாப்பிட மாட்டோம். மற்ற எல்லாமே இங்க சாப்பிடலாம். இது வித்தியாசமா இருக்குது. வெங்காயம் பற்றியெல்லாம் போட்டிருக்கு. ஒரே மாதிரியான உணவே கொடுத்து கொடுத்து போர் அடிக்குதுன்னு இங்க சொல்றாங்க இல்லையா. இது வந்து பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் ஒண்ணு சொல்லுவாரு. என்னன்னா, அது எங்குமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். என்னன்னா, விதவிதமா நீங்க எந்த அளவுக்கு சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு விதவிதமா நோய் வரும்ன்றது. ஒரே விதமா சாப்பிடுறவங்க ஆரோக்கியமா இருப்பாங்கன்ற. இது வந்து ஒரே விதமான உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம் அப்படின்னு, ஒரே உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம் எடுத்த உடனே வருது. அதே மாதிரி கடவுள் என்ன சொல்லுவாருன்னா, ரொட்டி, அதாவது சப்பாத்தி, அந்த சப்பாத்தியும் பருப்பும் மாதிரி சத்தான உணவு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இருக்கிறதுல ரொம்ப சத்தான உணவு பருப்பும் சப்பாத்தியும் தான் அப்படின்னு. கடைசி நேரத்துல யாருக்குமே சாப்பாடு கிடைக்காத நேரத்திலும் காஞ்ச ரொட்டியாவது நான் உங்களுக்கு கொடுக்கறேன், அதுக்கு நான் உத்தரவாதம்ன்ற. கடைசியில யாருக்கும் எதுவுமே கிடைக்காது, விஷமாகவே மாறிடும் எல்லாமே. அந்த நேரத்துல அதை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் இப்ப அந்த, ஏன்னா சுத்தி எல்லாமே இருக்குது, அப்ப அதை கடவுள் வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரே தவிர வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க போய் சாப்பிட்டா அவர் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஆனா நமக்கு தான் அது பிரச்சனை. அது ஏற்கனவே ஒரு வசனத்துல வந்துச்சு, இதனால உங்களுக்கு தான் நீங்க தீங்கு செஞ்சுக்கிறீங்களே தவிர, உணவை வச்சுதான் வந்தது. மற்ற உணவை சாப்பிடறதுனால உங்களுக்கு தான் நீங்க தீங்கு செஞ்சுக்கிறீங்க தவிர அல்லாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுதான் உண்மையும் கூட. இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, அதுல இப்போ நம்ம டெய்லி சாப்பிடுற ஒரே இட்லி தோசையா இருந்தாலும் அதனுடைய உயிரோட்டம்ன்றது ஒவ்வொரு நாளும் வேற வேறையா இருக்கும். அது ஒரே உணவு கிடையாது. நம்ம பாத்துறனால இது டெய்லி என்ன ஒரே இட்லியா இருக்கே அப்படின்னு நம்ம அந்த மாதிரி நினைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி, ஒரே உணவு அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. அதான் உணவா இருந்தாலும் சரி, அங்க வந்து உயிரோட்ட மறைவான விஷயத்த பார்க்காம, அதுல இருக்க உயிரோட்டத்தை பார்க்காம, அது ஒவ்வொரு நாளும் நமக்கு டெய்லி சாப்பிட்டாலுமே அது நமக்கு அந்த ஒரு புது உணர்வு கொடுக்கதான் செய்யுது, அந்த ஒரு புது எனர்ஜி கொடுக்கதான் செய்யுது. அதோட எனர்ஜின்றது வேற. கரெக்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாக்குக்கு ருசினால இவங்க இப்படி கேக்குறாங்க. ஏன் வெவ்வேறு டேஸ்ட் கேக்குறாங்கன்னா, நாக்கு ருசிக்கு அடிமை ஆயிட்டாங்க இல்லையா. சத்து எப்படியா இருந்தாலும் கிடைச்சிட போகுது. பட் இந்த நாக்கு ருசிக்காக இவங்க கேட்கறது தான், அது ஒரு புலன் இன்பம் தானே. அதுதான் இங்க சொல்றாரு. இப்ப புலன்களை கட்டுப்படுத்துறதுனால உங்களுக்கு சொர்க்கத்துல 36 வகையான உணவு கிடைக்கும்ன்ற. அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸான சுவையோட கிடைக்கும். ஆனா இந்த உணவு சுவைக்கு அடிமை ஆகாம இருக்கும்போது நம்ம அங்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா இது பின்னாடி நாம அலைய மாட்டோம். அதுதான் இங்க வந்து மேன்மையானது கிடைக்கும் போது ஏன் கீழானது தேடி போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கீழானதுதான் விரும்புறீங்களா? இந்த கீழானதை விட்டுட்டா நான் உயர்ந்ததை கொடுக்குறேன்னு கடவுள் சொல்றாரு. சோ இது வந்து பிரம்மகுமாரிகள் ஞானம் இதுல வெளிப்பட்டிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா மோசஸ் கதையில வர்றது. எங்க வேணாலும் நீங்க போய் பாருங்க, எந்த பட்டணத்துல வேணாலும் இறங்குங்க, நீங்க கேட்டது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இது எதுக்குன்னா கடவுள் நம்ம கூட இருக்கிறார் நிரூபிக்கிறதுக்கு. ஆனால் இழிவும் வறுமையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டும் விட்டன. இப்ப அந்த புலனின்பத்தை அடக்காத காரணத்தினால நீ கேட்டது கிடைச்சிடும், ஆனா உனக்கு இழிவு வறுமை தான் கிடைக்கும், தண்டனையும் சேர்த்து வந்துடுது. இதுதான் பெரிய விஷயம். இப்ப இங்க காமத்தை விடுறது, கரிமீனை விடுறது, இதெல்லாம் விடலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க சுகபோகமா வாழணும்னு நினைச்சோன்னா அங்க போய் வேலைக்காரனா பிறப்போம் சொர்க்கத்துல. அங்க பதவி இருக்குல்ல, ராஜா ராணி பிரஜைகள் எல்லாருமே பணக்காரங்க தான். பட் ஒப்பிடும்போது ஒருத்தர் ஏழைன்னு சொல்லலாம், வேலைக்காரர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. சோ அப்ப நீங்களே இழிவை தேடிக்கிறீங்க
அப்படின்றது இந்த கடவுளின் ஞானம் சொர்க்கத்துக்கு போறதை வச்சும் சொல்லலாம். மோசஸ் கதைப்படியும் அது கரெக்டாகவே வருது. சோ அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவர்களாக மாறிட்டீங்க. சின்னங்களை நிராகரித்துக் கொண்டும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்தார்கள் என்பதன் காரணத்தினால்தான் இந்நிலைக்கு அவர்கள் ஆனது. அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு பணியாது மாறு செய்து கொண்டிருந்ததாலும். ஓகே, சோ மொத்தத்துல கடவுள் சொல்வதை கேட்கல, இதுதான் சாரமா சொல்றது. நபிகளை கொலை, அதாவது இந்த செய்தி சொன்னது இது குரான் படி நபியை கொலை பண்றதுன்னு வருது. ஜென்ரலா எடுத்துக்கிட்டா கடவுள் சொல்றதை கேட்கறது இல்ல. நபியை கொலை பண்றதுன்னா அவங்க சொல்றதை நிராகரிக்கிறது கொலை பண்றதுதான். அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் போய் சொல்றோம்னா நம்மள இன்சல்ட் பண்ணி அனுப்புறாங்கன்னா நம்ம மனசை கொலை பண்ணி அனுப்புறது, அந்த மனசை கொலை பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆக்சுவலா நபியை கொலை பண்றாங்களா ஏதாவது நபிய இதுல குரான்ல? அந்த மாதிரி வரும், கொலை செய்து வந்ததும் அப்படின்னு வரும். ஆனா அது பிசிக்கலாவா இல்ல மென்டலாவா அப்படின்றது தெரியல. பிசிக்கலாவே அந்த மாதிரி நடந்ததா நமக்கு தெரியாது. கரெக்ட். ஏன்னா இப்ப சமீபமா இப்பதான் ராமாயணம் பார்த்தேன், அதுல வருது இப்ப நீங்க சொன்னது. ஏதோ ஒண்ணு லக்ஷ்மணன் ஒருத்தரை பார்த்து பேசிடுவாரு, பரசுராமனை. அப்ப நீ என்னை அவமானப்படுத்துற, என்ன நீ அவமானப்படுத்துறதும், அதாவது பெரியவங்களை அவமானப்படுத்துறதும் கொலை பண்றதும் சமம்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு. உண்மையிலே அவமானப்படுத்தும் போது அங்க ஆயுள் கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வருது, மனசு செத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, கரெக்ட். சோ அதுவுமே இது கரெக்டா வருது பிரதர். சோ மொத்தத்துல கடவுள் சொல்றத கேட்கல. அப்ப யார் சொல்றத கேக்குறாங்க அப்படின்னா சாத்தான் சொல்றத கேக்குறாங்க. ஒண்ணு கடவுள் வழி, மற்றது எல்லாம் சாத்தானுடைய வழி. அப்ப இந்த புலன் இன்பத்தை கேட்கறது, இது எல்லாம் அந்த கட்டுப்பாட்டை மீறது ஃபுல்லா சாத்தானுடைய வழிதான். அப்ப அதை கேட்கிறாங்க, அதுதான் வரம்பை மீறிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துக்கு போறாங்க பிரதர். 62. நம்பிக்கை கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபியன்களாயினும் நிச்சயமாக எவர் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு சீர்படுகிறார்களோ அவர்களின் நற்பலன் நிச்சயமாக அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். சூப்பர். இது ஆக்சுவலா இங்க பிராக்கெட்ல ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அது ஏற்கனவே கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் உலகில் எதை விட்டு செல்கிறார்களோ அது பற்றி அவர்கள் கவலையும் அடைய மாட்டார்கள் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இறைவனுடைய ஞானமே இழப்பதற்கு தான் கத்துக் கொடுக்குது எல்லா மதத்திலுமே. பெறுவதற்கு சொர்க்கத்தை மொத்தமா அடையிறோம், அது வேற விஷயம். ஆனா இங்க அனைத்தையும் நாம இழக்கணும், அதுதான் இங்க முக்கியமான விஷயம். நீங்க அது பைபிள்லயும் வரும், குரான்லயும் வரும். அந்த நபி பேர் என்னன்னு தெரியல, அவருக்கு பாத்தீங்கன்னா சாத்தானும் கடவுளும் பேசிட்டு இருப்பாங்க. இவன் தான் என்னோட தீவிர பக்தன், இவனை மாதிரி பக்தனை பார்க்கவே முடியாதுன்னு உடனே சாத்தான் சொல்லலாம், அவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்குற, அதனால உன்னை ஜபிச்சுட்டு இருக்கிறான், நீ வேணா எல்லாத்தையும் கட் பண்ணான்னு. சரி போய் கட் பண்ணிக்கோன்ட்டு கடவுள் சொல்லிடுவாரு. சாத்தான் முதல்ல அவனுடைய சொத்தை அழிப்பாரு, ஏதோ இயற்கை சீற்றத்தை கொடுத்து. அவன் அப்பயும் அல்லாஹ்வுடைய புகழ் தான் பாடிட்டு இருப்பான். சரின்ட்டு அவனுடைய மனைவியை கொன்னுடுவாரு. கொன்ன உடனே அவர் பாட்டுக்கு அல்லாஹ் புகழை பாடும்போது இவன் ரொம்ப சுயநலவாதியா இருக்கிறானே அப்படின்ட்டு மகனையும் கொன்னுடுறாரு. அப்பயும் அல்லாஹ்வுடைய புகழை தான் பாடுறாரு. இவனை மாதிரி சுயநலவாதியை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு சரி இவன் மேலே கை வைக்கணும்ட்டு உடம்பெல்லாம் நோய், அப்படியே உடம்பெல்லாம் புழு பூத்து போயிடும். அப்ப அவரு சொல்லுவார், அப்பயும் அல்லாஹ்வுடைய மகிமை பாடுவாரு. ஆனா என்ன சொல்லுவாருன்னா, அல்லாஹ் எனக்கு இந்த வாயை மட்டும் எதுவும் பண்ணாம பாத்துக்கோ, ஏன்னா உன்னுடைய மகிமை பாடாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன நபி ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி குர்ஆன்ல எதுவும் அந்த மாதிரி தெரியல. அப்படியா? பைபிள்ல இருக்குது, யோபுன்னு நினைக்கிறேன். யாக்கூபா? இல்ல இல்ல, ஜோபுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, யோபுன்னு தமிழ்ல வரும். இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது யாக்கோபு, இது யோபுன்னு வரும். சோ அத மெயினா யாரா இருந்தாலும் நிச்சயமாக எவர் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் நம்பிக்கை கொண்டு தங்களை சீர்படுத்திக் கொள்கிறார்களோ, சீர்பட்டு செயல்படுகிறார்களோ, அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஆக்சுவலா மற்ற டிரான்ஸ்லேஷன்ல நன்மையான செயல்களை செய்கிறார்களோ அப்படின்னு இருக்கு. அந்த நன்மையான செயலே சீர்படுறது தான்.
கரெக்ட். நம்ம சீர்படுறதுதான் ரொம்ப சீர்படுறோம்னால இப்ப சீர்கெட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப சீர்படுத்தும் வழியை இறைவன் வந்து கொடுக்கிறாரு. இப்ப கொடுக்கும் பொழுது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த கடைசி நாளையும் மறுமையையும் ரெண்டுத்தின் மீது நம்பிக்கை இருக்கணும். கடைசி நாள் வந்து நியாய தீர்ப்பு நாள், அப்ப தண்டனை எல்லாம் கிடைக்கும். அடுத்தது சொர்க்கம், சொர்க்கமோ நரகமோ. சோ ரெண்டுத்தையும் அதுக்காக வந்து என்னுடைய குணத்தை மாத்திக்கணும் அப்படின்ட்டு யாரு மாத்திக்கிறாங்களோ, நல்ல விதத்துல எந்த அளவுக்கு மாத்திக்கிறாங்களோ அதற்கேற்ற கூலி அவங்களுக்கு இரட்சகன் இடத்தில் கண்டிப்பாக உண்டு. அதுதான் சீர்படுறது அப்படின்றது. அந்த குணத்தை அங்க போறதுக்காக குணத்தை மாத்திக்கிறது, சொர்க்கத்துக்கு போறதுக்காக தங்களுடைய குணங்களை மாத்திக்கிறது. மேலும் எவ்வித பயமும் இல்லை. வந்து யாரா இருந்தாலும் சரி, இங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, மொத்தத்துல யாரு இத தங்களை மாற்றிக் கொள்கிறாங்களோ அதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னா இப்ப சொர்க்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இப்ப எல்லா மதத்துக்கும் போயாச்சு. இப்ப இந்த மதத்துல சார்ந்தவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்கலாம் கிடையாது. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இறைவன் சொல்ற மாதிரி நடக்கிறாங்களா, உடல் உணர்வு புலன் இன்பம் இதை முற்றிலும் வெல்றாங்களா, வென்றிட்டு இறைவன் நினைவிலே இருக்கிறாங்களா, அப்படி இருக்க அந்த குணம் மாறும், இப்பவே மாறும். அப்படி குணத்தை மாத்திக்கிறாங்க அப்படின்னா எந்த மதமா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க சொர்க்கத்துக்கும் வந்துடுவாங்க. மறுமையை பற்றி அதாவது அந்த கடைசி நாள் ஜட்ஜ்மெண்ட் டே பத்தி அவங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா எல்லா கணக்கும் முடிச்சாச்சு. லென்ஸ் வச்சு பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு சொக்க தங்கம் வைரம் மாதிரி நம்ம மாத்திக்க சொல்றது. அப்ப அவங்க பயப்பட தேவையில்ல, மற்றவர்கள் பயப்படுவாங்க. ஏன்னா அந்த நேரம் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும் என்னென்ன பாவம் செஞ்சோன்றது. அதுக்குதான் மெயினா இதை சொல்றாங்க. சூப்பர் பிரதர். சோ இதுதான் முக்கியமான விஷயம். கடவுள் வந்து எந்த மதத்தையும் பாக்குறது இல்ல, எந்த ஜாதியும் பாக்குறது இல்ல. அவரு சொல்றத கேட்கிறாரா அப்படிங்கறது கூட சிலருக்கு தப்பா தெரியும். அப்படின்னா அவரு அடிமை மாதிரி நடத்துறாருன்ட்டு. அது அவருக்காக கிடையாது. எந்த பாவமும் நடக்காத ஒரு உலகம், அதுக்கு தகுதி அடையணும்னா நீயும் பாவம் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு பாவமே செய்யாத இறைவனை நினைக்க நினைக்க நமக்கு அந்த குணம் வருது, அவ்வளவுதான். மற்றபடி இதனால அவருக்கு எந்த நன்மையும் கிடையாது. இதை சொல்லிக் கொடுக்க மட்டுமே இறைவன் வருகிறார். சூப்பர் சிஸ்டர். பிரதர் 63. இன்னும் நாம் நிலையை உங்கள் மீது உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்ததை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள், அதில் உள்ளவற்றை சிந்தியுங்கள், நீங்கள் பக்குவமுடையவர்களாவீர்கள் என்று நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கியது. சூப்பர். உங்களுக்கு மேலாக தூரை உயர்த்தியவாறுன்னு இருக்கு, அதுல என்ன வருது? தூர்மலை அப்படின்னு வரும். தூர்மலை தான் நிலையை அப்படின்னு இருக்கு. ஓஹோ, சரி சரி. தூர்மலையை நிலையை நான் நிலையை உங்கள் மீது உயர்த்தி, இல்லைன்னா உன் நிலையை உயர்த்தி அப்படின்னு. அது அப்படி ஒரு கதை வருதா, மலையை உயர்த்தின மாதிரி? தூர்மலைன்ட்டு தூர்மலைன்னு வரும், ஆனா மலையை உயர்த்தின மாதிரி இது அந்த மாதிரி எதுவும் கதை இல்லை. ஏன்னா பிராக்கெட்ல இங்க சினாய் மலைன்னு போட்டிருக்கு. ஓகே ஓகே. நாம் உங்களுக்கு கொடுத்த, மேலும் நாம் உங்களிடம் உறுதிமொழி வாங்கி உங்களுக்கு மேலாக உயர்த்தியவாறு நாம் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதும் அதில் உள்ளவற்றை நினைவு கூறுங்கள், நீங்கள் பயபக்தியுடையவர்களாவீர்கள் என்பதை நாம் கூறியதை நினைவு கூறுங்கள். இது வந்து நம்ம டைரக்டாவே எடுத்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய நிலையை இப்போ உயர்த்தி, இப்போ நம்ம இந்த ஞானம் கேட்டதுக்கு அப்புறம் இல்ல நம்ம பக்குவம் அடைகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய குணங்களை மாத்திக் கொள்றோம் அப்படின்னா நம்மளுடைய நிலை உயர்த்தப்பட்டு, இப்போ நம்ம கொடுக்கப்பட்டதை நாம் உறுதியுடன் பற்றி கொள்ளும் போது, அதில் உள்ளவற்றை சிந்திக்கும் போது நம்ம பக்குவமுடையவர்களாக ஆகிறோம், ஆவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்து பயபக்தியுடையவர் என்று நாம் உங்களிடம் வாக்குறுதி வாங்கி, பயபக்தினா பக்குவம் அடைகிறது தான். கரெக்ட். இப்போ பயபக்தின்றது அது இன்னும் நெருக்கமா புரியுற மாதிரி சொல்லணும்னா பக்குவம், அவ்வளவுதான். கரெக்ட். அது அதோட 64 தொடர்போட வருது பிரதர், அதையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். அதன் பின்னும் நீங்கள் விலகி விடுகின்றீர்கள், அதாவது அலட்சியப்படுத்தி விடுகின்றீர்கள். உங்கள் மீது அல்லாஹ்வின் கருணையும் அவன் அருளும் இல்லாதிருந்தால் நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள். சரி, ஓகே.
இங்க பிரம்மகுமாரிகள் ஞானத்தின்படி இதை பார்த்தோம்னா உறுதிமொழி வந்து தூய்மை தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாம இருக்கிறது. ஸோ அதை வந்து அதுதான் முரளியில தினம் தினம் அதை தான் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்க எந்த அளவுக்கு தூய்மை ஆகிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்மீக வருமானம் சேமிப்பாயிட்டே இருக்குது ஆத்மால. அது அடுத்த 2500 வருடத்துக்கு வரும். நீங்க எந்த அளவுக்கு அதை மீறீங்களோ அந்த அளவுக்கு நஷ்டத்துல போகுதுன்ற, சேமிப்பு கணக்குக்கு பதிலா நஷ்ட கணக்குல போகுது அப்படின்னு கடவுள் சொல்லுவாரு. ஸோ அதையும் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது. ஸோ அதனால கொடுத்த உறுதியை, அந்த செஞ்ச சத்தியத்தை, இங்க சத்தியமே வந்து இது சூப்பரா ஒண்ணு சொல்லியிருப்பாரு கடவுள் கிட்ட வந்து, நீங்க எங்க உட்கார வைக்கிறீங்களோ நாங்க உட்காந்துக்குவோம், எங்க எதை சாப்பிட கொடுக்குறீங்களோ சாப்பிடுவோம், டிமாண்ட் பண்ண மாட்டோம் எனக்கு இதுதான் வேணும். ஸோ அதுவுமே இதுல வருது இல்லையா, எனக்கு இந்த உணவு பிடிக்கலன்னு கேட்டது இதுக்கு முன்னாடி வசனத்துல வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம இருப்பேன். அதாவது இன்னொரு ஒரு லைன் ஒண்ணு வரும், என்னை கழுத்தை பிடிச்சி நீ வெளியில தள்ளினா கூட நான் போக மாட்டேன் அப்பா உன்னை விட்டு அப்படின்ட்டு கடவுள்கிட்ட நம்ம சத்தியம் பண்ணுவோம். அது முரளியில அடிக்கடி வரும். அதை கெட்டியா புடிச்சுக்கோங்க. ஏன் புடிச்சுக்க சொல்றாருன்னா அந்த மாதிரி சோதனை வரும் இல்லையா. புலனின்பத்தை தூண்டுற மாதிரி விஷயம் அப்பதான் வந்து யாராவது வந்து எதை கடவுள் சாப்பிடக்கூடாதுன்றாரோ அதை சாப்பிட சொல்லுவாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, உடம்பு பலமாகட்டும்னுவாங்க. ஆமா, அது நெட்டு உங்களுக்கு டேட்டா இதா இருக்குது. அப்ப இது கடவுள் இப்படி இருக்க சொல்றாருனாலே அதுக்கேற்ற மாதிரி சோதனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம வந்து அந்த நேரம் இதை மறந்துடுவோம். சோதனை வரும்போது இதுக்காக தான் அவர் இப்படி சொன்னாரு அப்படிங்கறத மறந்துடுவோம். மலை போன்ற பிரச்சனைகள் அப்படின்னு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா கடவுள் வந்து மலை மாதிரி பாவம் உங்க தலை மேல இருக்குதுன்ற, அந்த அந்த துக்கத்தின் மலை உங்க மேல விழப்போகுதுன்னர். ஆனா ஒரிஜினலா மலையே வந்து உண்மையிலே கேரளால விழுந்துருச்சு. ஆனா துக்கம் மலை மாதிரி விழும் அப்படின்னு கடவுள் சொன்னாரு. இங்க மலையே சரிஞ்சு விழுறதையும் பாக்குறோம். இதே வந்து இந்து மதத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து பயங்கரமா புயல் வெள்ளம் இதெல்லாம் இருக்கும். அப்ப வந்து ஊரே ஃப்ளட்ல மிதக்கிற ஒரு நிலை வரும். அப்ப கிருஷ்ணர் வந்து அந்த மலையை வந்து சுண்டு வரல தூக்கிடுவார், அப்படி காட்டி இருப்பாங்க. சோ அந்த தூர்மலை, அதாவது அவங்களை துக்கத்துல இருந்து காப்பாத்துறாரு அப்படிங்கிறதுக்காக அது இருக்கும். சோ அது வந்து இதை ஞாபகப்படுத்துற மாதிரி வருது. மற்றபடி பைபிள்ல இந்த மாதிரி மலையை தூக்குன மாதிரி எனக்கும் படிச்ச மாதிரி ஞாபகம் வரல. ஒருவேளை இனிமேல்ட்டு படிச்சது வரைக்கும் வரல, மேபி இதுக்கப்புறம் வருதா என்னன்னு தெரியல. ஆனா ஷெனாய் மலைன்றது ஃபேமஸா வரும் இல்லையா, பைபிள்ல கூட வரும் அது ஷெனாய் மலைன்ட்டு. அதனால மெயினா வந்து இதையெல்லாம் நான் பண்றேன், ஆனா நீங்க எனக்கு கொடுத்த உறுதிமொழியை கெட்டியா புடிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறேன், உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு நான் உறுதிமொழி கொடுக்குறேன். ஆனா நான் சொல்றதை நீங்க செய்யற, நீங்க எனக்கு உறுதிமொழி கொடுங்க. இததான் உடன்படிக்கைன்ட்டு கிறிஸ்தவ மதத்துல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்க பண்ணா நான் பண்ணுவேன், அதுதான் கடவுள் சொல்ற. நான் உதவி பண்ணுவேன், ஆனா தைரியம் முதல்ல நீங்க தான் வைக்கணும்ன்ற. தைரியம்னா கடவுள் சொல்ற வழியை ஃபாலோ பண்றதுக்கு பெரிய தைரியம் வேணும் இல்லையா. இங்க உட்காந்துட்டு நான் காமத்தெல்லாம் ஈடுபட மாட்டேன்னு சொன்னா, ஆணா இருந்தாலும் பிரச்சனை, பெண்ணா இருந்தாலும் பிரச்சனை திருமணமானவர்களுக்கு இல்லையா. திருமணம் ஆகாட்டினா கூட கல்யாணம் பண்ணி வைக்கலன்றது பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரும். ஆனா தைரியம் வைங்க, உங்களுக்கு உதவி எப்படி வருது பாருங்கன்ற. அதே மாதிரி என்ன ஆனாலும் பொறுமையா இருங்கன்னு போது, இதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே ஒரு கோபப்பட்டு அடக்குறோம்னு வச்சுக்கோங்களா மத்தவங்களெல்லாம், இப்ப அமைதியா இருக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும் இல்லையா. அப்ப கடவுள் சொல்லியிருக்காரு அமைதியா இதை சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறார். என்னானாலும் நான் அமைதியா பேசுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் தைரியம் வேணும். இப்படி பண்ணி பாருங்க, உங்களை எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து நான் காப்பாத்துறேன்ற. ஆனா அதை பண்றதுக்கு நமக்கு தைரியம் வேணும். இதுக்கு முன்னாடி ஒரு இதுல அல்லாஹ் அருள் வழங்கியதுல இருந்து உண்ணுங்கள் பருகுங்கள் அப்படின்னு வந்ததுல, இப்ப நான் தான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்றப்போ என் மேல அந்த நம்பிக்கையை வச்சு நீங்க பொறுமையா இருங்க. அதாவது நான் என்னுடைய வாக்கின் மீது நீங்க நம்பிக்கை மட்டும், அந்த வாக்குறுதியில மட்டும் நம்பிக்கை வைங்க. நான் காப்பாத்துறேன்னு உங்களுக்கு சொல்லிட்டு அந்த சரியா போயிடும் அப்படின்ற அந்த, நான் உங்களுக்கு உணவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற அந்த வாக்குறுதி இருக்கு இல்லையா, அதன் மீது நம்பிக்கை வச்சு அதுலயே ஒரு தைரியம் வேணும். அதாவது என்னுடைய முயற்சிகளை நான் அந்த குறைச்சிக்கிட்டு நான் இறைவனை நம்பி இருக்கிறேன் அப்படின்றதுக்கும் அந்த தைரியம் வேணும். அப்போ அந்த நம்பி இருக்கும் போது அந்த உங்களுக்கு மழை போன்ற வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நான் அதுல இருந்து உங்களை காப்பாத்துறேன்.
அந்த தூர் மலையை உங்கள் மீது உயர்த்து நாம் உங்களுக்கு கொடுத்ததை உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உறுதியும் பற்றி அந்த வாக்குறுதியை மட்டும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நான் காப்பாத்துறேன் உங்க மனசு அந்த வாக்குறுதியை கொடுத்துருந்தேன், அதை மட்டும் நம்புங்க, நான் உங்களை காப்பாத்துறேன், அவ்வளவுதான். அதை வந்து கடவுள் பக்குவமடைகிறார். கடவுள் சொல்றாரு, உயிரே போனாலும் உங்க சுய தர்மத்தை விடாதீர்கள். சுய தர்மம் என்னன்னா அமைதி தான். அமைதிக்காக எதை வேணாலும் இழங்க, ஆனா எதுக்காகவும் அமைதியை இழங்க. அமைதியை கெடுத்துக்கிட்டு நீங்க உங்க பணம் சம்பாதிக்க போவாதீங்க. பணம் சம்பாதிக்கிறதோ அல்லது நியாயத்துக்காக போராடுறதோ எது பண்ணாலும் பிரச்சனை தான். கடவுளுடைய வழி குறிப்பாக பைபிள்ல வந்து எப்படி இருக்கும்னா, இவங்களுக்காக கடவுள் சண்டை போட்டாருன்னு இருக்கும். அது எப்படின்னா, உனக்கு முன்னாடி என்னுடைய சமூகம் செல்லும் அப்படின்னு இருக்கும். சோ இதோட அர்த்தம் என்னன்னா, நீ அமைதியா இரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அமைதியா இருன்னு அர்த்தம், போய் சண்டை போடுன்னு அர்த்தம் கிடையாது. உனக்காக நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற. ஆனா அதுக்கு நிச்சய புத்தி வேணும் இல்லையா? கண்ணுக்கு தெரியாத கடவுள் எப்படி பாத்துக்குவாரு அப்படின்ற பயம் வந்துடும். அதுதான். இன்னொன்னு, உணவை பற்றிய ஏதோ நீங்க என்ன சொன்னீங்க இதுக்கு முன்னாடி? உணவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பைபிள்ல கூட ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கும். இயேசு சொல்லியிருப்பாரு, எதை உடுப்போம் எதை உண்போம் என்பதை பற்றியே கவலைப்பட்டு இருக்கிறீங்களே எந்த நேரமும். அதாவது காக்கைக்கும் குருவிக்கும் கூட அடுத்த வேளை உணவை கடவுளால தயார் செய்ய முடியுதுன்னா, அதை விட மேன்மையானவன் மனிதன் உன்னை விட்டுருவாரா? எதுக்கு அதையே கவலைப்படுறீங்கன்னு கேட்டிருப்பாரு. இது வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு அது சாதாரணமாக தெரியும். ஆனா இது கடைசி நேரத்துக்கான விஷயம். உண்மையிலே அங்க கிடைக்காது சாப்பாடு, உண்மையிலே கிடைக்காது. அப்ப இப்ப இருக்கிறாங்களே, இப்ப பிரம்மகுமாரியா ஆகுறவங்க வந்து கடவுள் சொல்றாரு, உங்களுக்காக சேர்த்து எல்லாம் வைக்காதீங்க, அப்பப்போ இருக்கிறதுக்கு நீங்க பண்ணுங்க, சேர்த்து 10 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறேன்ட்டு போயிட்டு இருக்காதீங்க அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு விலைவாசி எல்லாம் ஏறத பார்த்தா பயம் வந்துடும். என்னடா இப்படி ஏறுது, அப்ப சேர்த்து வைக்கலாம் தோணும் இல்லையா? அப்ப கடவுள் ஒரு ரகசியத்தை சொல்றாரு. இங்க கடவுள் மெயினா சொல்றதே வந்து தூய்மை தான், பிரம்மச்சரிய விரதம். காம மகாசத்ரு, காமத்தை வெல்லுங்க. சோ காமத்தையே வேண்டுட்டா கோபம் பற்று பேராசெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இப்ப இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். சொர்க்கத்துல கடவுள் எல்லாம் வணங்க மாட்டோம், ஏன்னா நம்மளே தெய்வங்களாக இருப்போம். இந்துக்கள் வழிபடுற தெய்வங்களாக நம்ம தான் இருப்போம். அதுதான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் அவங்க. அடுத்தது நரகம் வரும்போது சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருப்போம். நரகம் வரும்போது உடல் உணர்வுல வரும்போதுதான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துல விழுந்துரும். சொர்க்கத்துல அது இருக்கவே இருக்காது. ஆனால் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் தேவதைகள். அவங்க நரகத்துக்கு வரும்போது இந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்க, ஏன்னா காமத்துல விழுந்த உடனே தேவதைன்னு சொல்லிக்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க, ஏன்னா அதுக்கான தகுதியை இழந்துடுறாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் தான் மற்ற தர்மங்கள்லாம் வருது, ஒவ்வொரு மதமா வருது. அதே மாதிரி இந்த சந்நியாச மார்க்கம்னு இந்து மதத்துல ஒண்ணு இருக்கு இல்லையா? அது உண்மையில் இந்து மதமே கிடையாது. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, எல்லா இந்து தெய்வங்களும் ஜோடி ஜோடியா இருக்கும். சன்னியாசி பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடுறவன், அவனுக்கும் இந்து மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா? அப்ப அந்த தர்மம் புதுசா வருது. அப்பதான் நரகத்துல முதல்ல தோன்றுது. எதுக்காக தோன்றதுன்னா, அதுலயே ஒரு நன்மை இருக்குது. என்ன நன்மை இருக்குன்னா, தூய்மையா இருக்கிறாங்க, பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கிறாங்க. அப்ப சொர்க்கத்தில் வர அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இல்லை, அதனால சொர்க்கத்துல அந்த ஆத்மா வரல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் மேல இருந்து வரும் ஆத்மாக்கள், அது வரைக்கும் மேல இருக்கும், கடவுளோட இருக்கும். சோ முதல்ல இந்த மரத்தை தலைகீழ கவுத்து வச்ச மாதிரி இருக்குல்ல, இந்த தண்டு பகுதி தான் சொர்க்கத்தில் வரக்கூடிய தேவதைகள். கொஞ்சம் கொஞ்சமா இறங்குவாங்க. அடுத்தது நரகத்தில் வரும்பொழுது ஒவ்வொரு கிளையா வரும். அதுல ஒரு கிளை சன்னியாச தர்மம். அப்ப அவங்க வராங்க. வரும்பொழுது அவங்களுக்கு வந்து இந்த சின்ன கஷ்டம் கூட அவங்களுக்கு பிடிக்காது. குடும்பனாலே கொஞ்சமாவது கஷ்டம் இதெல்லாம் வந்து பற்று எல்லாம் வந்துருது இல்லையா, டக்குன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப விட்டுட்டு போய் அப்பதான் சங்கராச்சாரியர் மூலமாக அது வருது. அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வைராக்கியத்துல அவங்க காட்டுக்கு போயிடுவாங்க, தனியா குருமார்களை தேடி போயிடுவாங்க. போயிட்டு அவங்க தனியா வேற இடத்துல கொஞ்ச நேரம் அந்த ஞானத்தெல்லாம் எடுத்துட்டு தனியா இடத்துக்கு போயிடுவாங்க. சாப்பாட்டை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தேடி சாப்பாடு வரும்ன்றாரு கடவுள். ஏன்னா தூய்மைக்கு அந்த பலம் இருக்குதுன்றாரு. தூய்மையா இருக்கும்போது தேடி வரும்ன்றாரு. யோசிச்சு பாருங்க, நாட்டுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எப்படி இந்த இடத்துல அவங்க இருப்பாங்கன்னு தெரியும். இது நமக்கு பிரமிப்பா இருக்குது இல்ல? ஆனா கடவுள் என்ன சொல்றோம்னா, இந்த 3 ஸ்டேஜ் சொல்லுவாங்க, சதோ ரஜோ தமோன்ட்டு. சதோன்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ், கொஞ்சம் இறங்கும் போது தமோ, சரி ரஜோ, அதுக்கும் கீழான நிலை தான் தமோ. எல்லாத்துக்குமே அது பொருந்தும். குழந்தைய பிறந்தா சதோ, இளைஞனா வரும்போது ரஜோ, வயசாக வயசாக தமோ, ரொம்ப வயசாகும் போது தமோ பிரதானம், ஒண்ணுத்துக்கும் தேராத கேஸ் அந்த மாதிரி ஆகுறது. உலகமும் அப்படிதான். முதல்ல சதோ பிரதானமா இருக்குது, சதோ ஆகுது, இங்க ரஜோ ஆகுது, இங்க தமோ ஆகுது கலியுகத்துல. கலியுகத்தின் இறுதி இப்ப தமோ பிரதானம் ஆகுது.
ஆனால் உலகம் அப்படி ஆனாலும் நாம இறைவனை நினைத்து நினைத்து வெளி உலக விஷயத்துல இருந்தாலும் புத்தியை விலக்கி முழுக்க முழுக்க ஆத்ம உணர்வு உடம்புன்றதே மறந்து இறைவனை நினைச்சு நினைச்சு எவ்வளவு தூய்மையாகிறோம்னா சொர்க்கத்தில் ஆரம்பத்துல இருந்தும் பாத்தீங்களா அதை விட பரிசுத்தமாகிறோம். சதோ பிரதானமா ஆகும் பொழுது உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதா? ரஜோ பிரதானமா இருந்த சன்னியாசிகளை தேடியே சாப்பாடு வரும்பொழுது சதோ பிரதானமா ஆகும்போது உங்களுக்கு வராதான்ற. அடுத்தது, உங்களுக்கு நான் சொர்க்கத்தையே கொடுக்குறேன், ஓகே அது சத்தியுகத்துலதான் கொடுக்குறேன், உலக அழிவுக்கு அப்புறம் தான் கொடுக்குறேன். அப்படி இருக்கும் பொழுது அங்க கடவுள் வர்றது கிடையாது. இப்ப அதுக்கான வழியை சொல்றாரு. ஆனா இப்ப நான் உங்க கூடவே இருக்கிறேன்னு பொழுது உங்களுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேனா, உங்களுக்கு போட்டுக்க ட்ரெஸ் கொடுக்க மாட்டேனா, எதுக்கு சேர்த்து வைக்கிறீங்கன்ற இல்லையா? இப்ப நிறைய பிரம்மகுமாரி சென்டர்ல வந்து ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி பயம் வந்து நிறைய புடவை வாங்கி எடுக்கலாம் இந்த மாதிரி விஷயம். அதுக்கு சொல்றாரு ஏன் அப்படி பண்றீங்க? ஏன்னா இந்த இயக்கம் நடக்கிறதே ஏழைகளால. அங்க போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஏழை தாத்தா பாட்டி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, படிப்பறிவு இல்லாதவர்கள். அவங்க காசை நீங்க ஏன் இப்படி வீணாக்குறீங்க? ஏன்னா அவங்க கொடுக்குற ₹1 பணக்காரங்க கொடுக்குற 1,00,000க்கு சமம்ன்றார். இது பைபிள்லயும் வெளிப்பட்டிருக்கும். இயேசு சொல்லுவார், அந்த மூதாட்டி வயதான மூதாட்டி கொடுத்த ₹1 பணக்காரனுடைய 1,00,000க்கு சமம்னு. இது அப்படியே அங்க வெளிப்படும். சோ அப்ப இங்க என்னன்னா இதுதான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும். கடைசி நேரத்துல நம்ம இப்போ இது வந்து அந்த அந்த சேர்த்து வைக்கிறது அப்படின்றது இப்போ அந்த பயம் அடுத்தது என்ன எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்ற பயம்ன்றது எல்லாருக்கும் அது இருக்கதானே செய்யுது. ஆமா, அதாவது வேலைக்கு பொதுவா இருக்கும் அது இருக்கதான் செய்யுது. அப்போ எல்லாருக்கும் பொதுவா தானே அந்த ஒரு ஒரு விதின்றது இருக்கு. உங்களுக்கானது உங்களுக்கு எப்படி உங்களுடைய உணவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். இல்ல கிடைக்காது, கடைசியில கிடைக்காது. ஏன் கிடைக்காது அப்படின்னா நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம் பிரதர். இதுல சொர்க்கத்துல எந்த பாவமும் செய்ய மாட்டோம். நரகத்துல நம்ம ராஜாவாலும் ஆகும்போது பணக்காரனாலும் இருக்கும்போது நாடுகளுக்கு இடையில சண்டை நடக்கும்போது எத்தனை பேரை கொலை நம்ம பண்ணாட்டினாலும் நம்ம வீரர்கள் கொலை பண்றாங்கல்ல, அந்த பாவம் எல்லாம் நம்ம தலையில தானே விழுது. அப்ப வந்து அந்த விதவை பெண்கள்லாம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சோ அதுக்கான தண்டனையாக தான் கடைசி நேரத்துல சாப்பாடு இல்லாத நிலை எல்லாருக்குமே வரும். கோடீஸ்வரனுக்கு ஒரு தண்ணி கிடைக்காதுன்றாரு, ₹1,00,00,000 கொடுத்தாலும் ஒரு தண்ணி கிடைக்காதுன்றார். அந்த நிலை வரும், எல்லாருக்கும் கடவுள் கொடுக்க மாட்டார். அதுதான் விஷயம். அதுக்குதான் நம்ம தயார்படுத்துறாரு. தூய்மை ஆயிட்டா உனக்கு வந்துடும். தமிழ்ல சொல்லுவாங்க சுத்தம் சோறு போடும். ஆனா உங்களுக்கு தெரியல, ஆனா அதுல அவ்வளவு பெரிய ஆழமான அர்த்தம் இருக்கு. உங்களை நீங்க தூய்மைப்படுத்திக்கிட்டீங்க, ஆத்மாவை தூய்மை ஆக்கிட்டீங்க, எந்த அழுக்கும் இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு வந்துடும். 36 வகையான உணவு வராது, பட் உயிர் வாழறதுக்கு தேவையானது வரும் அப்படின்னு கேரண்டி கொடுக்குறாரு. எல்லாருக்கும் கிடையாது இது. ஏன்னா அப்படி எல்லாருக்கும் கொடுக்கறதா இருந்தா இன்னைக்கு பாலஸ்தீன்லயும் உக்ரைன்லயும் சாப்பாடு கஷ்டப்பட மாட்டாங்களே, இல்ல புள்ள தானே சாப்பிட்டு இருக்கிறாங்க. சோ கடைசியில சாப்பாடு இல்லாம இருப்பாங்க, பட்டினியா சாப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா ராஜா பண்ணதுக்கு எப்படி அவங்க பாவம் எப்படி ராஜா பண்ண பாவத்துக்கு சரி அந்த 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 ராஜாவா நம்ம இருக்கும்போது பண்ண பாவம் யாரோ பண்ணதுக்கு வர்றது கிடையாது. நம்ம ராஜாவாக இருக்கும் போதெல்லாம் நிறைய பாவம் பண்ணிருப்போம். அதுல மிகப்பெரிய பாவம் கொலையை விட பெரிய பாவம்ன்றது காமம் தான். சோ அதுல நிறைய பாவம் பண்ணிருப்போம், கொலையே பண்ணாட்டினா கூட. சோ அப்ப அந்த பாவத்திற்கெல்லாம் சேர்த்து வரும் பிரச்சனை. அப்ப எல்லாத்தையும் இழக்கிற நிலை வரும். அதுக்குதான் இப்ப எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் இப்ப நீங்க இறைவனை நினைச்சு நினைச்சு அந்த பாவப்பட்ட எண்ணமே வராத அளவுக்கு பரிசுத்த குழந்தை மாதிரி நீங்க உங்க மனசை மாத்திட்டீங்கன்னா தப்பிச்சிடுவீங்கன்ற. அதுதான் கடவுள் கொடுக்கிற உத்தரவாதம். இது வந்து பிரம்மகுமாரிகளின் ஞானத்தின்படி இது ஞாபகம் வருது. சாப்பாட்டை பத்தியே நம்ம பேசும் பொழுது பைபிள்லயும் அது சொல்லப்பட்டிருக்கிறது வருது, இங்கேயும் வருது. ஆனா இது வந்து கடவுள் நேரடியாக இப்ப கொடுக்கிற ஞானம் தான் அந்த பைபிளை வெளிப்படுத்திய தவிர சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரும் எல்லாருக்கும் வராமல்லாம் இருக்கு. வந்து உணவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் இல்லை அப்படின்னு அந்த வாக்குறுதின்றது. அதுக்காக உங்களுடைய உணவுக்கு பயந்து வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொன்று விடாதீர்கள் அப்படின்லாம் இருக்கு. உங்களுக்கு அந்த உணவு அந்த அடிப்படை தேவைன்றது கண்டிப்பா என்னிடமிருந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். எப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். குழந்தைய கொன்னுடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது வறுமைக்கு பயந்துன்னு, அதாவது அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, வறுமை அதிகமாயிடும் பயந்து அந்த குழந்தைய கொன்னுடாதீங்க. நடக்குது இல்லையா அந்த மாதிரி? அப்படி இல்லம்மா நடக்குது. அபார்ஷன் சொல்றாங்களோ அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா நமக்கே இப்போ இங்க சாப்பாடுக்கு வழி இல்ல, அந்த குழந்தை வச்சு எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு பயந்து கூட. குரான்ல வந்து அபார்ஷனுக்கு எதிராக ஏதாவது இருக்குதா பிரதர்? ஆமா, கண்டிப்பா அபார்ஷன் பண்ணக்கூடாது. பைபிள்ல இருக்குதுன்னு சொல்லுவாங்க.
ஆமா, கண்டிப்பா பண்ணக்கூடாது. இறைவனுடைய அனுமதி இல்லாம அது அங்க உருவாகல, அதனால கண்டிப்பா அது பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. சரி சரி, பண்ணக்கூடாது. ஆனா கடவுள் இங்க சூப்பரா அபார்ஷன் பண்றாரு. காமமே வச்சுக்கலன்னா அப்புறம் எதுக்கு அபார்ஷன் பண்ணணும்? அதுதான் கடவுள் சொல்றாரு. உலகம் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி உலக மக்கள் தொகையை குறைக்கணும்னு நினைக்குது. ஆனா அது மனிதர்களால அது முடியாது. அது கடவுளுடைய செயல். ஒண்ணு உலக அழிவின் போது மக்கள் தொகை குறையுது. இன்னொன்னு இப்ப நம்மளையே வந்து கடவுள் பிரம்மச்சரிய விரதம் இருக்க சொல்றாரு. அப்பயும் குழந்தை பிறக்க போறது கிடையாது. சோ கடவுள் தான் உண்மையான குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்றாரு. மற்றபடி பாருங்களா, நீங்க என்ன பண்ணாலும் மக்கள் தொகை ஏறிட்டு தானே இருக்குது. பஞ்சம் பட்டினி வந்துட்டு தானே இருக்குது. பத்தல தானே எங்கேயுமே. சோ அது கடவுள் பண்ற வேலை தானே தவிர மனிதர்களுடைய பொறுப்பு கிடையாது அது அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றது நீங்க செய்யுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, உலகம் ஃபுல்லா நம்மளே அமைதியை உருவாக்கிடலாம், உலகத்தையே நாமளே சொர்க்கமாக்கிடலாம் மனித சட்டப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மனிதர்கள் போட்ட சட்டம் தான் இன்னைக்கு பிரச்சனையே. இல்ல மக்களாட்சி, அதாவது ராஜாக்கள் அடிச்சுக்கிறாங்கன்ட்டு மக்களாட்சி எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா ராஜாக்கள் அடிக்கும் போது ராஜாக்களுக்கு தான் பிரச்சனை தவிர பிரஜைகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இன்னைக்கு மக்களாட்சி வந்தப்புறம் பிரஜைகள் தலையில தான் கை வைக்கிறாங்க ஆகும்னா இல்லையா? அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பிரஜையை பாதிக்குது. இவன் கவலைப்பட்டுட்டு இருக்கிறான். அப்ப வந்து ராஜா மட்டும்தான் கவலைப்படுவான் அந்த நாட்டை பத்தி. இப்ப இவன் கவலைப்பட்டுட்டு இருக்கிறான் ஒரு விஷயத்துக்கும். சோ இதுதான் மக்கள் எடுக்கிற முடிவு. மக்கள் எடுக்கிற முடிவு. ராஜா ராணியை உருவாக்குறது கடவுள் இல்லையா? ராஜாவுக்கு பிறக்கிறது குழந்தைன்னா அந்த பிறக்கிறது கடவுளுடைய தயவுல தானே நடக்கும். அப்ப அந்த குணத்திற்குரியவர் வருவாங்க. இல்ல நாங்க அதை விட புத்திசாலி, நாங்களே தேர்ந்தெடுத்துக்கிறோம்ட்டு இவங்க பண்ணிட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. எங்கேயாவது திருப்தியா இருக்கிறாங்களா? 5 வருஷம் மாறினோடனே வேற ஒருத்தனை தான் வைக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய முடிவு தப்புன்னு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்களே நிரூபிக்கிறாங்க. சோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப பங்களாதேஷ்ல அந்த பிரதமரே துரத்திட்டாங்க. ஒரு லேடி பிரதமர் ஹசீனான்ட்டு யாரோ ஒருத்தங்க. சோ அப்ப பாருங்க, அங்கேயும் புரட்சி. ஸ்ரீலங்காலயும் அது நடந்துச்சு போன வருஷம். பாகிஸ்தான்லயும் அடிக்கடி நடந்துட்டு இருக்குது அந்த கலவரம். சோ இப்ப இந்தியாவிலும் நடக்கும், எல்லா இடத்துலயுமே நடக்கும். இது மொத்தத்துல என்னன்னா அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, என் கட்டளையை நீ ஃபாலோ பண்ண, சுத்தி நடக்கிறதுக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ உடம்பே கிடையாது, நீ வெறும் ஆத்மா, என்னை நினை, உன்னுடைய உண்மையான தேசம் சொர்க்கம் தான், இது கிடையாதுன்ற. நரகத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் கிடையாது, நீ இங்க புத்தினால வாழாதுன்ற. அப்ப சொர்க்கத்தின் குணத்தை வெளிப்படுத்தி இங்க என்ன நடந்தாலும் அது எப்ப சாத்தியம்னா, இங்க இருக்கிறவங்க யாருமே என்னுடையவர்கள் இல்லைன்னு நினைச்சால் மட்டுமே சாத்தியம். என்னுடையவர்கள் நினைச்சா பற்று வந்துடும், அப்புறம் அசுர குணம் வெளிப்படுத்திடுவோம். சோ அதை சொல்லி இருப்பேன். அதே விஷயம்தான். அது கொஞ்சம் இன்னும் இப்போ இங்க வந்து அந்த உணவுக்கு வந்து யாரையும் நம்பாம எதையும் நம்பாம இறைவனை மட்டும் நம்பி இருக்கும் பொழுது அவங்களுக்கான உணவு கிடைச்சிடும். அவங்களுடைய திறமையோ அவங்களுடைய முயற்சி, அந்த பயம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லுவாரு. அதாவது கிடைக்காம போயிடுமோ, நாளைக்கு உணவுக்கு வந்து கிடைக்காம போயிடுமோ, இப்போ அந்த உணவு கிடைக்காம போயிடுமோன்றப்போ சேர்த்து வைக்கணும்னு நினைக்கும் போதுதான் நிறைய சாதாரண மனிதர்கள் தவறு செய்யறாங்க. அப்ப அது சேர்த்து வைக்கிறது வேணாம், என்னுடைய வாக்குறுதியை நம்புங்க, நம்பினா உங்களுக்கு நான் கேரண்டி, அவ்வளவுதான். நம்புறவங்களுக்கு தான் அந்த வாக்குறுதியை, நம்புறவங்களுக்கு தான், ஃபாலோ பண்றவங்களுக்கு. இது இப்ப பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு, கேரளா நிலச்சரிவுல வாழ்நாள் மொத்த வருமானத்தையும் போட்டு வீடு கட்டுறாங்க. நடுத்தெருல நிக்கிறாங்க, எதுவும் இல்லாம, நகை எல்லாமே போயிட்டு இருக்கும், எங்க போய் தேடி எடுக்கிறது? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பல தலைமுறைக்கு கூட சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா இப்ப எதுவும் இல்லாம தானே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு செகண்ட், அதை விட உக்ரைன்ல வந்து திடீர்னு அடுத்த நாள் போர் அறிவிப்பு, அரசாங்கம் சொல்லுது ஆண்கள் எல்லாம் கம்பல்சரி உள்ள இருக்கணும், பெண்கள் குழந்தைங்க வேணா வெளில போய்க்கலான்ட்டு. இப்போ ஒரு செகண்ட்ல அவங்க விதவை மாதிரி தானே, உயிரோட கணவன் இருந்தாலும் வெளில போயிட்டாங்க. அப்ப ஒரு செகண்ட்ல அபகரிக்கப்படுது பாருங்க. அதுக்குதான் அந்த கடவுளுடைய வழிபடி நடக்கலன்னா ஆத்மா அவர் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் எடுத்துட்டு போவார் இல்லையா? டக்குன்னு இங்க இறந்து அந்த மாதிரி இடத்துல பிறந்துட்டா முடிஞ்சு போச்சு நம்ம நிலைமை. சோ அதுக்காக தான் கடவுளுடைய வழிபடி, அதுவும் இந்த ஜென்மத்திலேயே, குறிப்பாக கிறிஸ்தவ மதத்துல முஸ்லிம் மதத்துல மறுஜென்மம் பற்றி சொல்லாததுக்கு ஒரு முக்கியமான காரணம், இங்கேயுமே கடவுள் சொல்வார் மறுஜென்மத்தை பற்றி நினைக்காத. ஏன்னா மறுபடியும் உனக்கு இந்த ஞானம் கிடைக்குமான்னு தெரியாது. உலக அழிவின் போது கிடைச்சி என்ன பண்ணுவோம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் புரியவே செய்யும். அதனால நினைக்கணுமே தவிர இன்னொரு ஜென்மத்தை எடுத்து நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படி நினைக்க கூடாது. இப்பவே நீ முடிச்சிடு, அது சொல்றாரு.
அதனாலதான் சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி தான் இருக்குமே தவிர அதே நேரத்துல வந்து இந்த உடலை விடணும்னு நீ நினைக்காத. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த உடலை விட, தற்கொலை எல்லாம் பண்றாங்க இல்லையா, அதை நினைக்காத. பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம செஞ்ச பாவம் தான் நமக்கு வருது. பொறுத்துக்கோ, என் நினைவுல இருந்து பொறுத்துக்கோன்ற. பின்னாடி மிகப்பெரிய பொக்கிஷம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்குதுன்றத நினைச்சுக்கிட்டே பொறுத்துக்கோ. இங்க பொறுத்துக்கிற ஒவ்வொரு நேரமும் சகிப்புத்தன்மை நமக்கு அதிகமாகுது. அதாவது சொர்க்கத்துக்கு நம்ம தகுதி அடைகிறோம். சோ அதை நினைச்சு பார்த்தோம்னா இயேசு சொன்ன மாதிரி துக்கம் சுகமாக மாறும் இல்லையா. இங்க பொறுத்துக்கிறதே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை அடையிறதுக்கு தான். ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு பெரிய டீல் பேசுறான், அதுக்காக ஒரு நாள் பட்டினி எல்லாம் கடந்து நைட் எல்லாம் கண்ணு மூச்சு ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றான்னா, அவன் போகும்போதெல்லாம் இது டீல் ஓகே ஆச்சுன்னா என்ன ஆகுன்ற சந்தோஷத்திலே போவான், சாப்பிடலையேன்னு கவலைப்பட மாட்டான். அதே மாதிரிதான் இங்க இது இது வந்து மிகப்பெரிய வியாபாரம்ன்றாரு கடவுள் இல்லையா. சொர்க்கத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன், சொர்க்கத்தையே கொடுக்குறேன். உங்கள் உயிர்களையும் பொருட்களையும் உங்களுக்கு சோனம் இருக்கின்ற விலைக்கு நான் வாங்கி கொண்டோம் அப்படின்னு. நிச்சயமாக உங்கள் உயிரையும் பொருட்களையும் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கின்ற விலைக்கு நான் வாங்கி கொண்டோம் அப்படின்னு சமயமா நானும் படிச்ச மாதிரி ஞாபகம் அப்படின்னு. அது இன்னும் எளிமையாக எங்கேயோ குரான்ல யாரோ போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்ல, இதே அர்த்தத்துலதான். அதோடைய விலை வந்து சொர்க்கத்தின் விலை வந்து கரெக்டா சொல்லணும்னா கலியுக வாழ்க்கை அப்படியே தியாகம் பண்றதுனால கிடைக்கிறது தான் சொர்க்கம். இது இங்க இருக்கிற எதுவுமே என் இது இல்லைன்ற அந்த உணர்வு, ஒரு அல்லாவை தவிர யாருமே என்னுடையவர் கிடையாது அப்படின்னா வெறுக்கிறோன்னு அர்த்தம் கிடையாது. சொந்தம் அவரு தான், மற்றபடி அவரை மாதிரியே நான் அன்பா இருப்பேன், ஆனா எனக்கு சொந்தம் அவரு மட்டும்தான். அப்ப எல்லாமே அவருடைய குழந்தைகள் போது தானாவே அன்பு தான் வரும், அந்த அர்த்தத்துல சொல்லி இருப்பார். சூப்பர் பிரதர். அடுத்தது 64 வந்து அதற்கு பின்னும் வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்கள், உங்கள் மீது அல்லாவின் பேரிலும் கிருபையும் இல்லாதிருந்தால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்கள் ஆகியிருப்பீர்கள். சோ இதுல என்ன அப்படின்னா கடவுள் சொல்லுவார், இது கிருபை கொடுங்க ஆசீர்வாதம் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க, டீச்சர் வேலை நடத்துறது மட்டும்தான், நீங்க தான் அதன்படி நடந்து உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதம் பண்ணிக்கணும்ன்ற. சோ அதுதான், மற்றபடி கடவுள் வந்து சாபம் இடுறதோ எதுவுமே கிடையாது. ஞானம் கொடுக்கறாரு, நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அதை ஃபாலோ பண்ணுவோம், இல்லாட்டினா நமக்கு தான் நஷ்டம் அப்படிங்கறதான் இதோடைய அர்த்தமா வருது. கடவுளுடைய வார்த்தையை கேட்கலன்னா நஷ்டம் உங்களுக்கு தான், அதான் கடவுள் சொல்றாரு. இந்த ஞானத்தை எல்லாருக்கும் கொடுங்க, ஏத்துக்கிறது அவங்க இஷ்டம், நம்ம அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, கொடுக்க வேண்டியதுதான் நம்ம வேலை, முடிஞ்சு போச்சு. 65 உங்களிலிருந்து இளைப்பாறுதலில் வரம்பு மீறியவர்களை பற்றி நீங்கள் உறுதியாக அறிவீர்கள், அப்போது நாம் அவர்களை நோக்கி சிறுமை அடைந்த குரங்குகளாகி விடுங்கள் என்று கூறினோம். அந்த இளைப்பாறுதல் அப்படின்றது சனிக்கிழமை அன்று அப்படின்னு வரும். அந்த சனிக்கிழமைன்னு எடுத்தா கூட இங்க சனிக்கிழமை தானே இளைப்பாறுதல் நடக்குது. சனிக்கிழமை அன்னைக்கு தானே வந்து இந்த வீக்கெண்ட் பண்றது பார்ட்டி, வீக்கெண்ட் ஹாலிடே. இது கிறிஸ்தவ மதத்துல சண்டேன்னு வரும் இல்லையா? அப்படியா? இதுல சனிக்கிழமை அன்று அப்படின்னு. ஆமா, அவங்களுக்கு ஓய்வு நாள் வந்து சண்டே. இங்க சாட்டர்டே நைட்டு தானே வரம்பு மீறுவாங்க, சாட்டர்டே நைட்டு தானே அந்த. அந்த அர்த்தத்துல வருதா இது? சரி. ஆமா கரெக்ட். ஆமா, இது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மலேசியாலயோ எங்கேயோ இந்த மாதிரி ஏதோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, எல்லா இடத்துலயுமே அப்படிதான், சனிக்கிழமை தான் சாட்டர்டே நைட்னு அதுக்கு பாட்டே வந்திருக்கு, பாப்ஸ். கரெக்ட். ஓகே. உங்கள் முன்னோர்களிலிருந்து சனிக்கிழமை அன்று வரம்பை மீறி விட்டார்களே, அத்தகையோரை உறுதியாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அதன் காரணமாக நாம் அவர்களுக்கு நீங்கள் சிறுமையடைந்தவர்களாக குரங்குகளாகி விடுங்கள் என்று கூறினோம். ஆனா நீங்க ஏதோ இளைப்பாறுதல் சொன்னீங்கல்ல பிரதர், நீங்க படிச்ச வசனம் இளைப்பாறுதல், அந்த வசனம் படிங்க. சனிக்கிழமை அன்று அப்படின்ற அந்த வார்த்தைக்கு உங்களில் இருந்து இளைப்பாறுதலில் வரம்பு மீறியவர்களை பற்றி நீங்கள் உறுதியாக அறிவீர்கள். சனிக்கிழமைக்கு பதிலாக இளைப்பாறுதல் அப்படி சொல்றீங்களா? அந்த ஆக்சுவலா அந்த அரபி வேர்டுக்கு இளைப்பாறுதல்ன்ற வார்த்தையும் இருக்கு, சனிக்கிழமைன்ற வார்த்தையும் இளைப்பாறுதல். இன்னும் வந்து ஏன்னா இளைப்பாறுதல்னு அர்த்தம் வரும்போது ஓய்வு நாள்னு வந்துருது. ஆமா, ஓய்வு நாள். அது கிறிஸ்தவ மதத்துல சண்டே சொல்லுவாங்க, அது ஓய்வு நாள். கடவுள் 6 நாள் படிச்சுட்டு 7வது நாள் ஓய்வு எடுத்தார், அதுதான் சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து கம்பல்சரி யாரும் வேலைக்கு போக கூடாது, கடவுளை நினைவுலயே இருக்கணும். அதனாலதான் அவங்க அந்த சர்ச்சிலே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க.
சோ அதை வந்து ஒருத்தர் அன்னைக்கு வந்து ஏதோ விறகு வெட்டிட்டு இருப்பாரு ஒரு தாத்தா, மோசஸ் வந்து அவனை பிடிச்சி கொலை பண்ண சொல்றாரு. சோ அதை ஞாபகம் அதைதான் சொல்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இது சனிக்கிழமைன்றதுனால ஒருவேளை வேற அர்த்தமான்னு தெரியல. பைபிள்ல அப்படி இருக்கும். மொத்தத்துல இலைப்பாறுதல். ஓகே, அது எப்ப வேணா இருக்கலாம். அது இலைப்பாறுதல் அப்போ ஏதோ வரம்பு மீறுதல் நடக்குது. சரி பாப்போம். 66 முடியுது இல்லையா இது? ஆமா 66. அப்ப 66ல நாம் இதனை அக்காலத்தில் உள்ளவர்களுக்கும் அதற்கு பின் வரக்கூடியவர்களுக்கும் படிப்பினையாகவும் உள்ளட்சம் உடையவர்களுக்கு நல்லுபதேசமாகவும் ஆக்கினோம். அதற்கு பின் வருபவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் பயபக்தியருக்கு ஒரு உபதேசமாகவும் நான் ஆக்கினோம். சோ இந்த மாதிரி கதை வருதா பிரதர்? குரங்குகள் ஆகி விடுங்கள். நீங்க குரங்குகள் ஆகி விடுங்கள்னா என்ன? அவங்களுடைய குணங்கள் குரங்குகள் மாதிரி ஆகுது. மற்றபடி குரங்கா ஆக மாட்டாங்க. குரங்கமாக கிடையாது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பாடி கான்சியஸ் சோல் கான்சியஸ்னு இருக்கு இல்லையா, விகாரங்கள் நிறைந்தவர்களாக ஆயிடுறாங்க, அந்த இதுல மூழ்கிடுறாங்க, அந்த மாதிரி தான். ஆனா அந்த மாதிரி கதை கிடையாது, குரங்கான மாதிரி கதை கிடையாது. இல்ல அதுல உள்ள ஒரு உள்ள இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் தான் நம்ம பார்க்கணும். மறைவான செய்தி தான். ஏன்னா இப்படி ஒரு கதை வந்து இந்து மதத்துல இருக்குது. என்ன இருக்குதுன்னா, லக்ஷ்மிக்கு கல்யாணம் நாளைக்கு. அப்ப வந்து நாரதர் வந்து பயங்கரமான ரிஷி, பிரம்மச்சரிய விரதத்துல அவருக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது அப்படின்னு அவருக்கு யாரோ சொல்லிடுவாங்க. அவர் அந்த சந்தோஷத்துல வருவார், நம்மள மாதிரி யோக பலம் கொண்டவர்கள் யாருமே இல்லைன்ட்டு. அப்ப வழியில ராஜா பார்த்துட்டு, நாளைக்கு என் மகளுக்கு கல்யாணம், நீங்க இருந்து வாழ்த்திட்டு போங்க அப்படின்னு. சரி அப்படின்ட்டு இருக்கும்போது, சரி மகளை கூப்பிடுங்க அப்படின்றாரு. மகள் வந்த லட்சுமியை பார்த்து அழகுல இவரு மயங்கிடுவார் ஒரு செகண்ட்ல. உடனே இவருக்கு என்ன தோணும்னா, நம்மளே ஏன் சுயம்பரத்துல கலந்துக்க கூடாது அப்படின்னு தோணும். அப்ப லக்ஷ்மிக்கு வந்து மகாவிஷ்ணு தான் கணவர் ஆவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இவரே விஷ்ணு பக்தர் தான், நாரதரே நாராயணன் கூப்பிட்டுருப்பாரு இல்ல, விஷ்ணுவையே கூப்பிட்டு எனக்கு வந்து ஹரிமுகம் வேணும், ஹரின்னுவாங்க நாராயணனை, ஹரிமுகம் வேணும் அப்படின்னு கேட்பாரு. உடனே சரின்றவாரு. ஹரிக்கு குரங்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சோ குரங்கு முகம் வந்துடும், அது அவருக்கு தெரியாது. போய் பார்த்த உடனே நம்மளதான் மாலை போட போறான்ட்டு ஜாலியா உட்காந்துட்டு இருப்பாரு நாரதர், பக்கத்துல விஷ்ணு இருப்பார். கரெக்டா விஷ்ணுக்கு மாலை போட்ட உடனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இவருக்கு எப்படி கரெக்டா உண்ணப்பட்டார், உன்ன மாதிரியே தானே நானும் இருக்கிறேன் அப்படின்ட்டு நாரதர் கேட்கும்போது விஷ்ணு சொல்லுவாரு, போய் உன் முகத்தை கண்ணாடியில பாரு அப்படின்ட்டு. கண்ணாடியில பார்த்தா குரங்கு மூஞ்சி இருக்கும். சோ அப்பதான் புரியுது இதை எதுக்கு கடவுள் சொல்லுவாரு முரளியில அப்படின்னா, இங்க நம்மளுடைய லட்சியமே சொர்க்கத்துல நாராயணனாகவோ லட்சுமியாகவோ ஆகணும்ன்றதுதான். ஆண் நாராயணனாகவும் பெண் லட்சுமியாகவும் ஆகணும்னுவாங்க. அப்ப நாராயணன் ஆகுறதுன்னா லட்சுமியை கல்யாணம் பண்றது, லட்சுமி ஆகுறதுன்னா நாராயணனை கல்யாணம் பண்றது, இதுதான் லட்சியமாக இருக்குது. அப்ப லட்சுமியை கல்யாணம் பண்ணணும்னா அதற்கேற்ற குணம், அவங்களுடைய குணம் எப்படி பரிசுத்தமா இருக்குமோ அதே மாதிரி நமக்கும் இருக்கணும். அப்ப நாரதர் வந்து பிரம்மச்சரிய விரதம் இருக்கும் பொழுது அவர் லட்சுமி கல்யாணம் பண்றது தகுதி அடைஞ்சிட்டு வராரு. ஆனா எப்ப அவர் மனசுல சலனம் வந்துருச்சோ அப்ப குரங்கு புத்தி வந்துருச்சு. அந்த மனசுல இருக்கிறதான் அங்க கதையில வெளில காட்டுறது குரங்கு மூஞ்சி ஆகுது அப்படின்னு காட்டுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி ராமாயணம் மனசுல ஏற்பட்ட சலனம். அதே மாதிரி ராமாயணத்துல பாத்தீங்கன்னா சீதையை மீட்கிறதுக்கு குரங்கு படையை தான் அழைச்சிட்டு போவாரு ராமர். அப்ப அதோடைய அர்த்தம் என்னன்னா, நம்மளுடைய மனம் இன்னைக்கு குரங்கு மாதிரி இருக்குது. அப்படிப்பட்டவர்களுடைய மனதை ஒரு இறைவனோட மட்டும் இணைத்து கோயில்ல வச்சு பூஜைக்கு தகுந்தவரா மாத்துறாரு. அதுதான் ஆஞ்சநேயர். குரங்கு மூஞ்சிலே தானே உட்கார்ந்துட்டு இருக்காரு. குரங்கு வந்து பூஜை பண்ண மாட்டாங்க. பட் அப்படி இருக்கிற நம்மை அப்படி ஆக்கினாருன்றதுதான் அதோடைய அர்த்தம். சோ அப்படி இல்லைன்னா குரங்காவே இருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீண்டும் மீண்டும் நரகத்திலே பிறப்போம், சொர்க்கத்துக்கு வரமாட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் வருது இதுல. சனிக்கிழமை அன்று வரம்பை மீறி விட்டார்களே, அத்தகையவரை உறுதியாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதன் காரணமாக நான் அவர்களுக்கு நீங்கள் சிறுமை அடைந்தவர்களா குரங்களாக்கி விடுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க சனிக்கிழமை அப்படிங்கிறது வந்து இந்து மதத்துல வந்து பெருமாளுக்கு உகந்த நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமிக்கு உகந்த நாளா இருக்கும். அதே மாதிரி புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே வந்து பெருமாளுக்கு உகந்த நாள்னுவாங்க. அப்ப இது எல்லாம் எதை குறிக்குதுன்னா, இந்த கடைசி 100 வருடம் சங்கமயுகம், கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கறதுடைய நினைவு தான். இப்ப முஸ்லிம் மதத்துல ரமலான் மாதம்ன்றாங்க, கிறிஸ்தவ மதத்துல லெந்து நாட்கள் அவங்களும் விரதம் இருப்பாங்க. இது எல்லாமே இப்ப நடக்கிறதுடைய நினைவு. அப்ப இந்த நேரத்தில் தான் கடவுள் தூய்மையா இருக்க சொல்றாரு. இதுக்கப்புறம் சொல்ல போறது இல்லை, ஏன்னா சொர்க்கத்துல இயல்பாகவே தூய்மையா தான் இருக்கும். ஏன்னா அங்க நமக்குள்ள சாத்தானே வராது. இந்த நேரத்துல நீங்க வரம்பு மீறிட்டீங்க அப்படின்னா
கலியுகவாசியாவே மாறிடுவீங்க, குரங்காவே மாறிடுவீங்க அப்படின்னு. இதை இன்னும் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா, குரான்ல இருக்கான்னு தெரியல, பைபிள்ல இந்த கதை இருக்குது. லோத் அப்படின்ட்டு ஒருத்தன் இருப்பான். அவன் மட்டும்தான் அந்த ஊர்ல அந்த ஊர்ல அவன் ஒருத்தன் தான் நல்லவன். மத்தவங்க எல்லாருமே மோசமானவங்களா இருப்பாங்க. அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும், மத்தவங்க எல்லாம் ஓரினச்சேர்க்கை காமத்தோட உச்சிதான் ஓரினச்சேர்க்கை. எல்லாரும் அப்படி ஆயிடுவாங்க. சோ அதனால கடவுள் அதை அழிக்க வர்றாரு. அப்ப அழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லோத்த குடும்பத்தினரை வந்து திரும்பி பார்க்காம போங்கன்னுவாங்க. மனைவி மட்டும் திரும்பி பார்த்துடுவா, அப்படியே கல்லாயிடுவா. அப்ப அதோடைய அர்த்தம் என்னன்னா, அந்த கலியுகத்தின் குணத்தை விடாம எட்டி பாக்குது. அப்ப கலியுகத்தின் குணம் இருக்கும்போது அங்கே நின்னுறாங்க, சொர்க்கத்துக்கு போக முடியலன்னு அர்த்தம். இது பல தடவை வரும். இதே மாதிரியே பாத்தீங்கன்னா அகலிகை கதை வரும். ஒரு முனிவருடைய மனைவி அவங்க. அப்ப வானம் மார்க்கமாக இந்திரன் போவார், தேவர்களுடைய தலைவன் இந்திரன். உண்மையிலே நம்ம தான் தேவர்கள், அங்க நடக்கிற விஷயம் இல்ல, இப்ப நடக்கிற விஷயம் தான் அது. இப்ப கடவுள் சொல்றாரு, நீங்க வந்து பரந்தாமத்துல பரலோகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிற அல்லாஹ் கூடவே உங்களுடைய புத்தி இருக்கணும், அல்லது அது கீழே சூக்ஷ்ம லோகத்துல ஒளி உடல்ல உலகத்துக்கு சக்தி கொடுங்க, இந்த பூமிக்கே வந்துடாதீங்கன்றார், புத்தினால வந்துடாதீங்கன்றார். ஆனா அந்த மாதிரி இந்திரன் போயிட்டு இருக்கும்போது அவனுடைய புத்தி கீழே வருது, ஒரு பொண்ணு அழகா இருக்கிறான்ட்டு, அந்த முனிவருடைய மனைவி அகலிகை. சோ அவனுடைய புத்தி அங்க வந்துடுது. சோ அவன் வந்து அந்த முனிவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து அந்த பெண்ணு கிட்ட தவறா நடந்துடுறான். இவரு குளிச்சுட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள வரும்போது பாத்துறாரு. பார்த்த உடனே இந்திரனுக்கு வந்து சாபம் கொடுக்கிறார். அப்ப வந்து இந்திரனுக்கு வந்து மோசமான சாபம். என்ன சாபம் அப்படின்னா, அது ரொம்ப வக்கரமாக இருக்கும் அந்த சாபமே. நீ வந்து எதுக்காக இந்த பொண்டாட்டி கிட்ட வந்த இல்லையா, அந்த பெண்ணுறுப்புக்கு தானே மயங்கி வந்த, உன் உடம்பு ஃபுல்லா பெண்ணுறுப்பா போகட்டும் சாபம். அப்ப எப்படி அவன் வெளில வருவான் இல்ல, எவ்வளவு அசிங்கமா இருக்கும், மிகப்பெரிய சாபமா இருக்கும். அதுக்கப்புறம் அவன் கெஞ்சி கேட்ட பிறகு உடம்பெல்லாம் கண்ணா மாறிடட்டும் அப்படின்ட்டு வந்துடும். இப்ப இதோட அர்த்தம் என்னன்னா, கண்ணுன்றது பாக்குறதுக்கு. சோ அது வந்து விழிப்புணர்வு. இதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு காமமே முழுமையாக இருந்தவன் ஒரு நேரத்திற்கு பிறகு முழு விழிப்புணர்வோடு, அதாவது ஆத்மாவை மட்டும் பாக்குறான் அப்படின்ற அர்த்தம் வருது. அடுத்தது இந்த அகலிகைக்கு என்ன சாபம்னா, நீ வந்து உனக்குள்ள அது இருந்திருக்குது இல்ல, அந்த எண்ணம் இருந்திருக்குது இல்ல, அவன் வேஷம் போட்டு வந்தா கூட நீ பார்த்து இருக்கிற, அவனை பார்த்ததுனாலதான் அவன் வந்திருக்கிறான். சோ அதனால நீ கல்லா போ அப்படின்னு சாபம் கொடுப்பாரு. இதேதான் அங்க லோத்து கதையிலயும் நடக்குது. ஒரே விஷயம் தான் நடக்கும் எல்லாத்துலயுமே. அப்ப இங்கே குரங்கா போன்னு வருது. இது எல்லாமே ஒரே மெசேஜ் தான் கொடுக்குது. ஆமா, அது என்னன்னா, தூய்மையா இருக்க வேண்டிய ஒரே நேரம் இந்த ஒரு பிறவிதான். இந்த நேரமும் உங்க குரங்குத்தனத்தை நீங்க அடக்கலைன்னா குரங்காவே இருக்கிறதா பிடிச்சிருக்கு போல இருக்கு, போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ சூப்பரா இருக்குது பிரதர். முடிஞ்சிருச்சுல 66? ஆமா 66. அவர்களுக்கு பின் வருபவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டவும் பயபக்தியோட இருக்கும், ஒரு உபதேசமாகவும் இருக்கும். சோ இது வந்து நிஜத்தில் நடந்ததாக அந்தந்த மதத்தினருக்கான பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக போட்டிருக்கு. பட் ஆக்சுவலா நடக்கிறது வந்து இந்த விஷயம். இப்ப வந்து நம்ம வந்து தூய்மையா இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே பிரதர், சூப்பர் பிரதர், தேங்க்யூ. ஸோ முடிந்த அளவுக்கு நாங்க வந்து இதுல வந்து குரான் என்ன சொல்றதுன்னு சொல்றோம், பிரம்மகுமாரிகள் என்ன சொல்றாங்கன்னு சொல்றோம். ஸோ எது யாருக்கு பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இதுதான் ரைட்டு, இது தப்பு அப்படின்லாம் நாங்க சொல்லல. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். எல்லோருக்கும் நன்றி, உங்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி.